தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம என்சிஆர்டி புக் சிபிஎஸ்இ சாப்டர் வைஸ் லைன் பை லைனா தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே ஒரு சாப்டர் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் சாப்டர் பார்க்குறோம் இல்லையா? 11th 9th சாப்டர் ஹைட்ரோ கார்பன்ஸ். இந்த லெசன்ல பார்ட் 3 பார்க்குறோம். ஸோ சப்ஜெக்ட்குள்ளார போகலாம். சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சப்ஸ்டிடியூட் அப்படின்னாலே என்னன்னா ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்னு சொல்றது தான் சப்ஸ்டிடியூட்னு சொல்லுவோம் இல்லையா? சரி. ஸோ சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்னா ஹைட்ரஜனுக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு ஹாலஜனோ இல்லை வேற ஏதோ ஒரு குரூப்போ சப்ஸ்டிடியூட் ஆக போகுது அல்கைன்ஸ்ல. ஃபைன். ஒன் ஆர் மோர் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆஃப் அல்கேன்ஸ் கேன் பி ரீப்ளேஸ்டு பை ஹாலஜன், நைட்ரோ குரூப் அண்ட் சல்போனிக் ஆசிட் குரூப். ஸோ இதுல ஏதாவது ஒரு குரூப் வரலாம். ஹாலஜன் அப்படின்னா எக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு FClBrI, ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாலஜன் வரலாம். ஆர் NO2 குரூப் வரலாம், நைட்ரோ வரலாம். அப்படி இல்லைன்னா சல்போனிக் ஆசிட் HSO3 வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு குரூப், இது மட்டும் தான் இல்லை, இதை விடவும் அதிகமா எந்த வேணா வரலாம். ஃபைன். ஹைட்ரஜனுக்கு பதிலா ஏதோ ஒரு குரூப் வந்துச்சுன்னா அதை நம்ம சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம் அல்கேன்ஸ்ல. கீழே ரியாக்ஷனை பார்க்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். Halogenation takes place either at a higher temperature 573 to 773 Kelvin or in the presence of diffused sunlight. So ஒன்னு ரொம்ப அதிகமா ஹீட் பண்ணா ஹை டெம்பரேச்சர்ல ஹாலஜனேஷன் நடக்கும். அப்படி இல்லைன்னா டிஃப்யூஸ்டு சன்லைட்டை பாஸ் பண்றதுனால நடக்கும். அப்படி இல்லைன்னா அல்ட்ரா வயலட் லைட், யூவி லைட்டை பாஸ் பண்றதுனால நடக்கும்னு சொல்றாங்க. ஓகே. லோயர் அல்கேன்ஸ் do not undergo nitration and sulfonation. ஹாலஜனேஷன் எப்ப நடக்கும்னு கேட்டா ஹையர் டெம்பரேச்சர், சன்லைட், யூவி லைட், அல்ட்ராவயலட் லைட், இந்த மூணுத்துல எனக்கு என்ன நடக்கும்? ஹாலஜனேஷன் நடக்கும். லோயர் அல்கேன்ஸ் do not undergo nitration, sulfonation. நைட்ரேஷன்ல சல்போனேஷன்ல லோயர் அல்கேன்ஸ் இன்வால்வ் ஆகாதுன்னு சொல்றாங்க. This reaction in which hydrogen atoms of alkanes are substituted are known as substitution reaction. So உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். These reactions in which hydrogen atoms of alkanes are substituted. ஸோ எப்பெல்லாம் அல்கேன்ஸ்ல இருக்கிற ஹைட்ரஜன் அட்டம் சப்ஸ்டியூட் ஆகுதோ அப்ப அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னதுன்னா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்றாங்க. ஆஸ் அன் எக்ஸாம்பிள், குளோரினேஷன் ஆஃப் மீத்தேன் இஸ் given below. ஸோ இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட் பாருங்க, இது CH2ல CH4 மீத்தேன், பிரிண்டிங் மிஸ்டேக். ஓகேவா? இந்த மீத்தேன் எடுத்துட்டு குளோரின் கூட சேர்க்கிறேன். 2 குளோரின் நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்க எழுதுறேன் CH3H. ஆக்சுவலி CH4 தான். அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்? பிரிச்சு எழுதியிருக்கேன். கார்பன் கூட 4 ஹைட்ரஜன் இருக்கு. அதுல 3 ஹைட்ரஜன் ஒன்னாவும் 1 ஹைட்ரஜன் தனியாகவும் பாண்டு போட்டு எழுதியிருக்கேன். பிளஸ் குளோரின் 2 இருக்கு அப்படின்னா Cl அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சரி. இப்போ இதுல ஒரு Cl இங்க இருக்கிற ஒரு H எடுத்துட்டு என்னவா போக போகுதுன்னா HCl போக போகுது. அப்ப இன்னொரு குளோரின் இங்க இருக்கிற மெத்தில் கூட சேர்ந்துச்சுன்னா CH3Cl மெத்தில் குளோரைட் கிடைக்கும். which is called as chloromethane. Substitute first சொல்லிட்டு parent name செகண்ட் சொல்றோம், chloromethane அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ மீத்தேனை எடுத்துக்கிட்டு குளோரினேஷன் பண்ணா குளோரோமீத்தேன் கிடைக்கும். அகைன் இந்த குளோரோமீத்தேனை எடுத்துக்கிட்டாங்க, CH3Cl குளோரோமீத்தேனை எடுத்துட்டு என்ன சேர்க்கிறாங்க? குளோரினை சேர்க்கிறாங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட். ஒரு Cl ஒரு H எடுத்துட்டு HCl போயிடும். அப்போ CH2 மாறிடும். Cl இன்னொன்னு வந்து சேரும், CH2Cl2 டைக்ளோரோமீத்தேன் கிடைக்கும். முன்னாடி ஒரே ஒரு குளோரோமீத்தேன் தான் இருந்துச்சு. இப்போ என்ன இருக்குன்னா 2 குளோரின் இருக்கக்கூடிய மீத்தேன் மாலிகுல். ஏன்னா ஒரு கார்பன் தானே இருக்கு. சரி. 2 குளோரின் இருக்கிறதுனால டைக்ளோரோ. இதனுடைய பேரண்ட் நேம். 2 குளோரின் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்குன்னா 2 குளோரினுடைய சப்ஸ்டிடியூட்டுக்கு பதிலா 2 ஹைட்ரஜனை சேர்க்கணும். CH2 கூட 2 ஹைட்ரஜனை சேர்த்தா CH4 கிடைக்கும் இல்லையா? அப்படிதான் டைக்ளோரோமீத்தேன்னு நம்ம சொல்றோம். இது HCl. ஓகேவா? சரி. அகெயின் CH3Cl இதுல இருந்து பார்க்கணும் இல்லையா? CH2Cl2 டைக்ளோரோமீத்தேன், அது கூட H ஆட் பண்றேன், குளோரினை ஆட் பண்றேன். இப்போ என்ன ஆகும்? இன்னொரு H இன்னொரு Cl எடுத்துட்டு HCl போயிட்டு CHCl3 அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். ட்ரைக்ளோரோமீத்தேன், 3 குளோரின் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது? ட்ரைக்ளோரோமீத்தேன் சொல்றாங்க. which is commonly known as chloroform. இந்த ட்ரைக்ளோரோமீத்தேன் இருக்கு இல்லையா, இதுக்கு காமன் நேம் தான் என்னதுன்னா குளோரோஃபார்ம். அனஸ்தீசியாவா யூஸ் பண்ணக்கூடியது குளோரோஃபார்ம். ஓகே. அகைன் குளோரோஃபார்ம் எடுத்துக்கிட்டாங்க CHCl3. இது கூட மறுபடியும் குளோரின் சேர்த்தா இருக்கிற லாஸ்ட் ஹைட்ரஜன், அது ஒரு குளோரின் எடுத்துட்டு HCl போயிடுச்சுன்னா Cl அகைன் வந்து சேரும். CCl4 கார்பன்ல இருந்த 4 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 4 குளோரின் வந்து சேர்ந்துருச்சு. டெட்ரா குளோரோமீத்தேன் அப்படின்னு சொல்றாங்க.
டெட்ரா குளோரோ, 4 குளோரின் இருக்கிற டெட்ரா குளோரோ. இந்த பேரண்ட் நேம் எதுனா மீத்தேன். ஓகேவா? சோ ஒரு அல்கேன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு ஹாலஜனா என்னால சேர்க்க முடியும். இது எப்போலாம் சேர்க்கலாம் அப்படின்னா, ஒன்னு ஹை டெம்பரேச்சர் இருக்கணும், ஹை டெம்பரேச்சர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா சன்லைட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் அதுவும் இல்லைன்னா யுவி லைட் இருக்கணும். இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹாலஜனேஷன் நடக்கும். பட் லோயர் அல்கேன்ஸ்ல நைட்ரேஷனும் சல்பேனேஷனும் நடக்காது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க, CH3 ஈத்தேன் மாலிகுல். ஈத்தேன்ல குளோரினை ஆட் பண்றாங்க. சோ என்ன நடக்குது, இங்க இருக்கக்கூடிய ஒரு H ஒரு Cl எடுத்துட்டு HCl போயிடுச்சுன்னா ஒரு Cl வந்து இது கூட சேரும், CH3 அப்படியே தான் இருக்கும். இந்த CH3ல ஒரு H தான் போயிடுச்சு இல்லையா, அப்ப CH2 இருக்கும். சோ CH3 CH2 Cl குளோரோ ஈத்தேன் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். இது ஈத்தேன், அதுல குளோரின் சப்ஸ்டியூட் ஆயிருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம், குளோரோ ஈத்தேன் அப்படின்னு சொல்றோம். Fine. It is found that the rate of the reaction of alkanes with halogen is, so halogens alkanes கூட ரியாக்ட் ஆகும்போது யாருக்கு ரியாக்டிவிட்டி அதிகம்னா ஃப்ளூரினுக்கு ரியாக்டிவிட்டி அதிகம். அதை விட குளோரினுக்கு கம்மி, அதை விட புரோமினுக்கு கம்மி, அதை விட அயோடினுக்கு கம்மின்னு சொல்றாங்க. ஃபைன். ரேட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் ஆஃப் அல்கேன்ஸ், எந்த அல்கேன்ல இருந்து ஹைட்ரஜனை ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணலாம்னு பார்த்தா டெர்ஷரி அல்கேன்ஸ்ல இருந்து அதிகமா ரீப்ளேஸ் பண்ணலாம், அதை விட செகண்டரியில கம்மி, அதை விட பிரைமரியில கம்மின்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே. ஃப்ளூரினேஷன் இஸ் டூ வயலண்ட். ஃப்ளூரினேஷன் பண்ணும்போது ஆக்சுவலா ஹாலஜனேஷனாலே நம்ம குளோரினேஷன், புரோமினேஷன், அயோடினேஷன் இந்த மூணு தான் அதிகமா பார்ப்போம். ஏன் ஃப்ளூரினேஷனை பார்க்க மாட்டோம் அப்படின்னா இட்ஸ் டூ வயலண்ட், அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்றாங்க. வெடிக்கும். டு பி கண்ட்ரோல்டு, இதை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம், அது வெடிக்கும், வயலண்டா இருக்கும், வயலேஷன் கிரியேட் பண்ணக்கூடியதா இருக்கும். அயோடினேஷன் இஸ் வெரி ஸ்லோ. அயோடினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா நடக்கும். அண்ட் ரிவர்சிபிள் ரியாக்ஷன், அதே சமயம் அது என்னவாயிடும், ரிவர்ஸா திரும்ப ரியாக்டன்டாவே மாறிடும்னு சொல்றாங்க. It can be carried out in the presence of oxidizing agent. அப்ப அயோடினேஷன் பண்ணும்போது அயோடின் திரும்ப ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்றேன். லைக் HiO3. HiO3 அர்த்தம்னா அயோடிக் ஆசிட். ஞாபகம் வச்சுக்கோங்க, HiO3 இதுக்கு பேரு அயோடிக் ஆசிட். இதே மாதிரி HiO4 இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பர் அயோடிக் ஆசிட். ஓகேவா? ஃபைன். சோ இந்த அயோடிக் ஆசிட் அப்படின்றதோ பர் அயோடிக் ஆசிட் இஸ் a very good oxidizing agent. இது எல்லாமே என்னது அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இட் itself reduces and oxidize the neighboring elements. சோ இங்க பாருங்க, மீத்தேன் கூட அயோடின் ஆட் பண்றாங்க. மெத்தில் அயோடைட் பிளஸ் HI, இதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ஒரு அயோடின் எடுத்துட்டு HI போயிடுச்சு. CH3I மெத்தில் அயோடைட் ஆர் அயோடோ மீத்தேன் கிடைக்குது. ஓகே, இதோட நிக்குதா பாருங்க. இப்போ இந்த HI இருக்குல்ல, இது இந்த அயோடிக் ஆசிட் கூட சேர்ந்து 5HI பிளஸ் அயோடிக் ஆசிட் gives 3I2, மறுபடியும் அயோடினாவும் வாட்டராவும் மாறுது. இந்த அயோடினை நான் திரும்ப இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். கரெக்டா? இந்த HI நான் ரியாக்ட் பண்ணாம விட்டுட்டேன்னா, அதாவது HI கூட ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரியாக்ட் ஆகலனா அகைன் இந்த HI மெத்தில் அயோடைட் கூட சேர்ந்து இந்த ஐயும் இந்த ஐயும் I2 கேஸா போயிட்டு H வந்து மெத்தில் கூட சேர்ந்து மீத்தேனே திரும்ப ஃபார்ம் ஆயிடும். அதனாலதான் இந்த இடத்துல பாருங்க தோ இருக்குல்ல, இது என்ன ரியாக்ஷன் பாருங்க, ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். போத் சைட் டபுள் ஹெட்டட் ஏரோ இல்லையா? அப்போ ரியாக்டன் ப்ராடக்டா மாறுது, மீத்தேன் அயோடின் கூட சேர்ந்து அயோடோ மீத்தேனை ஃபார்ம் பண்ணுது. அயோடோ மீத்தேன் HI கூட சேர்ந்து திரும்ப மீத்தேனையே ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்றாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் HI நான் ரியாக்ட் பண்றேன் யார் கூட, அயோடிக் ஆசிட் கூட, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஈவன் நைட்ரிக் ஆசிடையும் நம்ம யூஸ் பண்ணலாம், which is also a mild oxidizing agent. அயோடிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட்லாம் மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பர் அயோடிக் ஆசிட் ஓரளவுக்கு அயோடிக் ஆசிட் விட பர் அயோடிக் ஆசிட்க்கு ஆக்சிடைசிங் நேச்சர் அதிகம். ஃபைன். Halogenation is supposed to proceed via free radical chain mechanism. So இது பாத்தீங்கன்னா கேட்டயானிக், ஆனியானிக் இந்த மாதிரி அயானிக் மெக்கானிசம்ல நடக்குதானா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்ல நடக்குதுன்னு சொல்றாங்க. Involving 3 steps, namely initiation, propagation and termination. So மொத்தம் 3 ஸ்டெப்ல நடக்குதுன்னு சொல்றாங்க. மெக்கானிசம்ல மொத்தம் 3 ஸ்டெப். அந்த ஸ்டெப்ஸ் என்னன்னா இனிஷியேஷன், முதல்ல ஆரம்பிக்கக்கூடியது, தூண்டல் முதல்ல ஆரம்பிக்குது இல்லையா, அது இனிஷியேஷன். ஓகேவா? ப்ரொபகேஷன்னா தொடர்ந்து இயங்குறதுன்னு அர்த்தம், தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறத ப்ரொபகேஷன் சொல்றோம். டெர்மினேஷன்னா முற்று பெறுதல், அதோட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஃபைன். சோ இது எப்படின்றத பார்க்கலாமா? மெக்கானிசம். இனிஷியேஷன், ஃபர்ஸ்ட் ஒரு நியூட்ரலா இருக்கிற மாலிகுல் ரேடிக்கலா மாறும், அதுக்கு பேர் தான் இனிஷியேஷன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், லைட்டை பாஸ் பண்ணுவேன். The reaction is initiated by homolysis of chlorine molecule in the presence of light or heat. லைட்டோ இல்ல ஹீட்டோ பாஸ் பண்ணா, ஈவன் சன்லைட்டா இருந்தாலும் சரி, யூவி லைட்டா இருந்தாலும் சரி,
அல்லது ஹை டெம்பரேச்சர் இருந்தா ஜஸ்ட் என்ன ஆகும், ஹோமோலிசிஸ், ரெண்டு ஆட்டம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது பிரேக் ஆகி a bond is the constitute of two electrons. I already told you several times. ஒரு பாண்டுன்றது ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ஒன்னா சேர்ந்ததான் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப பிரேக் ஆகும்போது இங்க ஒரு ஆட்டம் இங்க ஒரு ஆட்டம் இருக்குன்னா இந்த எலக்ட்ரான் இந்த ஆட்டம்க்கும் இந்த எலக்ட்ரான் இந்த ஆட்டம்க்கும் போயிடும். இந்த மாதிரி போகிறதுனால தான் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ரேடிக்கல் கிடைக்குது. இங்க என்ன எழுதிருக்காங்கன்னு தெரியுதா? ஆக்சுவலா சிஎல்னு எழுதிருக்காங்க. பட் இது இல்ல, இங்க இருக்கக்கூடியது உண்மையிலே மெத்தில் ரேடிக்கல்னு எழுதிருக்காங்க. தெரியுதா? இது தப்பு. சோ இது குளோரின் ரேடிக்கல், இதுவும் குளோரின் ரேடிக்கல். ரெண்டு குளோரின் ரேடிக்கல்ஸ் கிடைக்குது. குளோரின் மாலிகுலை பிரேக் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? ரெண்டு குளோரின் ரேடிக்கல்ஸ் கிடைக்குது. ஓகே, அடுத்தது பாருங்க, ப்ரொபகேஷன். ப்ரொபகேஷன்ல என்ன நடக்குது? Chlorine free radical attacks the methane molecule and it takes the reaction in the forward direction by breaking the CH bond to generate methyl free radical. ஆக்சுவலா மீத்தேன்னு ஒன்று இருக்கு, அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனை பிரேக் பண்ணி மெத்தில் ரேடிக்கலை உருவாக்க போகுது, குளோரின் ரேடிக்கல். இது ஆக்சுவலா பிளஸ் இல்லப்பா, ரேடிக்கல். ஓகேவா? சோ குளோரின் ரேடிக்கல் இங்க நான் எழுதுறவங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. CH3 இங்க ஒரு H இருக்கு, பிளஸ் குளோரின் ரேடிக்கல் இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா கார்பன் ஒரு ரேடிக்கலாவும் ஹைட்ரஜன் ஒரு ரேடிக்கலாவும் பிரியும். இந்த ஹைட்ரஜன் ரேடிக்கலும் குளோரின் ரேடிக்கலும் ஒன்னா சேர்ந்து இந்த எலக்ட்ரானும் ஒன்னா சேர்ந்து HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா போயிடும். ஓகேவா? அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா இங்க C இருக்கும், அது கூட 3 H இருக்கும், அது ரேடிக்கலா இருக்கும். CH3 ரேடிக்கல். இது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஒரு மாலிகுலா ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா, நியூட்ரலா இருக்கு. இங்க மெத்தில் ரேடிக்கல் கிடைச்சிருக்கு, மெத்தில் ரேடிக்கல் கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஃபைன். சோ ஒரு ரேடிக்கல் வந்து நியூட்ரலா இருக்கிற மாலிகுல் கூட சேரும்போது எனக்கு இன்னொரு ரேடிக்கலும் மாலிகுலும் கிடைக்கும். இந்த ரேடிக்கல் மறுபடியும் ஒரு மாலிகுல் கூட சேரும்போது இன்னொரு ரேடிக்கல் கிடைக்கும். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த ஸ்டெப்புக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. Chlorine free radicals attacks the methane molecule. Methane molecule CH4. கரெக்டா? அத chlorine free radical தான் அட்டாக் பண்ணுது. அப்படின்னா இங்க பிளஸ் போடக்கூடாது, chlorine radical தான் போட்டிருக்கணும். And it takes the reaction in the forward direction by breaking CH bond. கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கிற பாண்டை பிரேக் பண்ணுது. To generate எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கேட்டா மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுது, CH3 ரேடிக்கலை. அதுதான் இங்க எழுதிருக்காங்க, பட் பிளஸ் போட்டிருந்தாங்க, அதை மாத்திக்கோங்க. Fine, which is the formation of HCl. HCl form பண்ணிட்டு மெத்தில் ரேடிக்கலை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, the methyl radical thus at the end attacks the second molecule of chlorine. குளோரின் ஏற்கனவே ஒன்று இருந்துச்சுன்னா, ரெண்டாவது குளோரின் மாலிகுல் இருந்துச்சுன்னா இதை இந்த மெத்தில் ரேடிக்கல் வந்து பிரேக் பண்ணுது. இங்க இருக்கிற ரேடிக்கல்ஸ் ரெண்டு கிடைக்குமா, அதுல இருக்கிற குளோரின் ரேடிக்கலை இந்த மெத்தில் ரேடிக்கல் எடுத்துக்கிட்டு மெத்தில் குளோரைடா ஃபார்ம் ஆகுது, CH3Cl. அகைன் எனக்கு என்ன கிடைச்சிச்சு? இப்போ ஒரு குளோரின் ரேடிக்கல். இந்த குளோரின் ரேடிக்கல் என்ன பண்ணும்? மறுபடியும் மீத்தேன் கூட போய் சேரும், மெத்தில் ரேடிக்கலை உருவாக்கும். அந்த மெத்தில் ரேடிக்கல் என்ன பண்ணும்? குளோரின் கூட சேரும், மெத்தில் குளோரைடு அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும், குளோரோமீத்தேன். இது திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இதனாலதான் இந்த ஸ்டெப்புக்கு பேரு ப்ரோபகேஷன். The chlorine and methyl free radicals generated above repeats steps A and B. So A ஸ்டெப்பையும் B ஸ்டெப்பையும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, respectively, and thereby set up a chain of reaction. So தொடர்ந்து ஒரு chain of reaction நம்மளுக்கு கொடுக்குது, சங்கிலியா, அதாவது ரியாக்ஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The propagation steps A and B are those which directly give பிரின்சிபல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது கண்டிப்பா என்ன கொடுக்குதுன்னா எனக்கு தேவையான பிரின்சிபல் ப்ராடக்டா கொடுக்குது. பிரின்சிபல் ப்ராடக்ட் யாரு? மெத்தில் குளோரைடும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும். கரெக்டா? ஓகே, பட் மெனி அதர் ப்ரொபகேஷன்ஸ், இது இல்லாம வேற சில ப்ரொபகேஷன்ஸும் நடக்கலாம். ப்ரொபகேஷன் ஸ்டெப்ஸ் ஆர் பாசிபிள் அண்ட் மே அக்கர். சில அதர் பாசிபிள் ப்ரொபகேஷன்ஸும் நடக்கும், அதனால எனக்கு ப்ராடக்ட்டும் கிடைக்கும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, 2 such steps given below explain how more highly halogenated products are formed. ஸோ ஒரு மெத்தில் குளோரைட் கூட குளோரின் ரேடிக்கல் சேர்ந்து எனக்கு என்ன ஃபார்ம் ஆகலாம்? CH2Cl அப்படின்னு ஒரு ரேடிக்கலும் HCl ஃபார்ம் ஆகலாம். அந்த CH2Cl இன்னொரு குளோரின் மாலிகுல் கூட சேரும்போது ரெண்டு குளோரின் ரேடிக்கல் இருக்கும். இந்த ரேடிக்கலும் சேர்ந்து CH2Cl2 டைக்ளோரோமீத்தேன் ஃபார்ம் ஆகலாம், இல்லையா? அகைன் இது இன்னொரு குளோரின் மாலிகுல் கூட சேர்ந்து ட்ரைக்ளோரோமீத்தேனை ஃபார்ம் பண்ணலாம், டெட்ராக்ளோரோமீத்தேனை ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ப்ரொபகேஷன்ஸ்ல நிறைய ஸ்டெப்ஸ் நடக்கும். ஓகே, அதுல உங்களுக்கு ஒரு 2 ஸ்டெப் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? HCl ஃபார்ம் ஆகுறதும் குளோரோமீத்தேன் ஃபார்ம் ஆகுறதும் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பா கொடுத்திருந்தாங்க. ஓகே, அடுத்தது ப்ரொபகேஷன்ல இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கல. அவங்க ப்ரொபகேஷனா என்ன தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்றத மீனிங்கா சொல்லிட்டாங்க. ஓகே, லாஸ்டா டெர்மினேஷன். டெர்மினேஷனா என்ன அர்த்தம்னா ரேடிக்கல் மாலிகுல் கூட சேராம ஒரு மாலிகுல் ரேடிக்கல் கூட சேருது. இங்க பாருங்க, CH2Cl ரேடிக்கல், இங்க குளோரின் மாலிகுலா இருந்துச்சு.
மேல பாருங்க CH3Cl குளோரோமீத்தேன் அப்படின்னு ஒரு மாலிகுல் இருக்கு, குளோரின் ரேடிக்கலா இருக்கு. அப்போ ஒரு மாலிகுல் கூட ரேடிக்கலோ, ரேடிக்கல் கூட மாலிகுலோ தான் மேலெல்லாம் ப்ரொபகேஷன்ல சேர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ டெர்மினேஷன்ல என்ன ஆக போகுதுன்னா, ரெண்டு ரேடிக்கல் ஒன்னா சேர போகுது. ரெண்டு ரேடிக்கலும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா திரும்ப அது என்ன ஆயிடும், மாலிகுலாவே ஃபார்ம் ஆயிடும், நியூட்ரல். ரெண்டு மெத்தில் ரேடிக்கல் ஒன்னா சேர்ந்தா ஈத்தேன் ஃபார்ம் ஆகும். மெத்தில் ரேடிக்கலும் குளோரின் ரேடிக்கலும் ஒன்னா சேர்ந்தா குளோரோமீத்தேன் ஃபார்ம் ஆகும். சோ இதுக்கப்புறம் பிளஸ்ன்னு போட்டு யாரும் எந்த ஒரு ரேடிக்கலையும் உங்களுக்கு எழுதல. ஆமா தானே? அப்ப எந்த ரேடிக்கலும் இல்லைன்னா இந்த ரியாக்ஷன் இதோட முடிஞ்சிடும், தொடர்ந்து நடக்காது. இங்க ஒரு ரேடிக்கல் உருவாயிருந்துச்சுன்னா அது போய் இன்னொரு மாலிகுலா அட்டாக் பண்ணிருக்கோம். ஆனா இங்க ரேடிக்கலே உருவாகல, ரெண்டு ரேடிக்கல்ஸ் ஒன்னா சேர்ந்து மாலிகுலா ஃபார்ம் ஆயிருக்கு. அதனாலதான் இதை டெர்மினேஷன், லாஸ்ட் ஸ்டெப்னு சொல்றாங்க. தோ இன் கார்பன், இந்த ரியாக்ஷன் இன்னும் படிக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, டெர்மினேஷன். The reaction stops after some time due to consumption of reactants and are due to the following side reactions. The possible chain termination steps are அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு ஸ்டெப்பையும் கொடுத்திருக்காங்க. Though in C methyl chloride chloromethane the one of the product is formed, பட் எனக்கு தேவையான ப்ராடக்ட்ல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் குளோரோமீத்தேனும் தான் தேவை. அப்ப தேவையான ப்ராடக்ட் தான் இங்க ஃபார்ம் ஆகுது. ஆனாலும் பட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆர் கன்சியூம்டு, ஆனா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே முழுமையா முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்காது. அண்ட் த செயின் இஸ் டெர்மினேட்டட், இதோட இந்த செயின் என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்காதுன்னு சொல்றாங்க. The above mechanism helps us to understand the reaction for the formation of ethane as a byproduct during the chlorination of methane. Chlorination of methane என்றது மீத்தேனை எடுத்துக்கிட்டு குளோரினை ஆட் பண்ற ரியாக்ஷன். ஆனா இந்த ரியாக்ஷன்ல ஒரு பை ப்ராடக்டா எனக்கு என்ன கிடைக்குன்னா, அதாவது அடிஷனல் ப்ராடக்ட், செகண்ட் ப்ராடக்டா எனக்கு என்ன கிடைக்குன்னா ஈத்தேன் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. எதை வச்சு கிடைச்சிச்சு? மெத்தில் ரேடிக்கலும் ஒன்னா சேர்ந்து ஈத்தேன் கிடைச்சிச்சு இல்லையா? இந்த மாதிரி ப்ரொபகேஷன் ஸ்டெப்ஸ்ல நம்மளுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில ப்ராடக்ட்ஸ் கூட கிடைக்கும். அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு ஹாலஜனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். செகண்ட் ஒன் கம்பஷன். கம்பஷன் அர்த்தம்னா ஆக்சிஜன் கூட சேர்ந்து எதெல்லாம் பேர்ன் ஆகுதோ, எரியுதோ, அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம், கம்பஷன் சொல்லணும். ஓகேவா? ஃபைன். Alkenes on heating in the presence of air or dioxygen are completely oxidized to carbon dioxide and water. Alkenes எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா மாறிடும், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து வாட்டரா ஃபார்ம் ஆயிடும் சொல்றாங்க. இது நம்ம லாஸ்ட் லெசன்ஸ்லயே படிச்சோம். குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ல டிடெக்ஷன் ஆஃப் கார்பன், டிடெக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன், இந்த டாபிக்ல எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஃபைன். ஸோ த எவல்யூஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட், இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ஃபார்ம் ஆகும்போது இங்க என்ன ஆகணும், ரொம்ப ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எவால்வ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இட்ஸ் அன் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். டெல் ஹெச் என்னவா இருக்கு அப்படின்னா பாசிட்டிவா இருக்கு. கரெக்டா? டெல் ஹெச் நெகட்டிவா இருக்கு. நெகட்டிவ்னா தான் எக்ஸோதெர்மிக். என்தால்பி நெகட்டிவ்னா எனர்ஜி லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். டெல் ஹெச் பாசிட்டிவ்னா அது எண்டோதெர்மிக்னு அர்த்தம், எனர்ஜியை கெயின் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைன். ஸோ டெல் ஹெச் நெகட்டிவ், எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். கம்பஷன். இந்த இடத்துல இருக்கிற லைனை சொல்லணுமா? அமௌண்ட் ஆஃப் ஹீட் அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ -890 கிலோ ஜூல். பாருங்க, 890 கிலோ ஜூல் எனர்ஜி லாஸ் ஆகுது, அதனாலதான் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பியூட்டேன் எடுத்துக்கிட்டாங்க, C4H10. முன்னாடி மீத்தேன் CH4, இப்போ பியூட்டேன் C4H10. ஓகே, இந்த பியூட்டேன் எடுத்துக்கிட்டு 13/2 டைம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல எடுத்துக்கிட்டா கார்பன் டை ஆக்சைடாவும் வாட்டராகவும் பிரியுது. இங்க எவ்வளவு எனர்ஜி லாஸ் ஆகுதுன்னு பாருங்க, -2875.84. இவ்வளோ 2800 எனர்ஜி லாஸ் ஆகுது. ஸோ பியூட்டேன் ரொம்ப சூப்பர்ல, அதுல இருந்து நிறைய எனர்ஜி கிடைக்குது. அதனாலதான் எல்பிஜி கேசஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா புரோப்பேனையும் பியூட்டேனையும் எடுத்துக்கிறோம். புரோப்பேன் பிளஸ் பியூட்டேன். இதுதான் வீட்டுல இருக்கக்கூடிய, உங்க வீட்டுல எல்லாம் டொமஸ்டிக் சிலிண்டர் இருக்குல்ல, ரெட் கலர்ல ஒண்ணு, அந்த சிலிண்டருக்குள்ளார இதா இருக்கு. சார் அப்ப கமர்ஷியல் சிலிண்டர்ல என்ன இருக்குன்னு கேட்காதீங்க, அதுலயும் இதே தான் இருக்கு, சொல்றேன். புரோப்பேன் பியூட்டேன், இதுல பியூட்டேன் ரொம்ப ரொம்ப அதிகமான எனர்ஜி கொடுக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. The general combustion equation for any alkene, இப்போ பியூட்டேனுக்கு ஒரு ரியாக்ஷன் எழுதணும், 13/2 ஆக்சிஜன் எழுதி 4 times CO2 5 times வாட்டர் எழுதணும். இங்க 10H ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 5 times வாட்டர், கார்பன் 4 இருக்கிறதுனால 4 கார்பன் டை ஆக்சைடு எழுதணும். அப்ப n டைம்ஸ் எத்தனை இருந்தாலும் அதுக்கு எப்படி ஜெனரலா எழுதுறதுன்றதை எழுதிருக்காங்க. CnH2n+2, இதுதான் அல்கேனுடைய ஜெனரல் ஃபார்முலா இல்லையா? அல்கேன். ஓகே, அல்கேன் பிளஸ் 3n+1/2 இன்டு ஆக்சிஜன் மாலிகுல். இந்த அளவுக்கு ஆக்சிஜன் மாலிகுலை எடுத்துக்கிட்டா தென் n டைம்ஸ் ஆஃப் CO2 கிடைக்கும். இங்க n டைம்ஸ் கார்பன் இருக்கு, அப்ப n டைம்ஸ் CO2 கிடைக்கும். ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு? 2n+2 இருக்கு, அப்ப n+1 ஹைட்ரஜன் இருக்கும் அப்படின்னு, அதாவது வாட்டர் மாலிகுல் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க எவ்வளவு இருக்கோ அதுல பாதி தானே இங்க இருக்கும், உங்களுக்கு தெரியும் தானே? இங்க எவ்வளவு இருக்கோ அதுல பாதி. இப்ப எக்ஸாம்பிள் இங்க 10 ஹைட்ரஜன் இருக்குன்னா இங்க 5 வாட்டர் மாலிகுல் கிடைக்கும். இங்க 4 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 2 வாட்டர் மாலிகுல் கிடைக்குது. அப்ப இங்க 2n+2 ஹைட்ரஜன் இருக்குன்னு சொன்னாங்க. 2n+2ல இருந்து
நான் 2 காமனா வெளியில எடுக்கிறேன். அப்ப n+1 இருக்கும். இதுல பாதி அப்படின்னா ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ n+1 மட்டும் தான் வரும். அதனாலதான் n+1 வாட்டர்னு சொல்றோம். 3n+1/2 ஆக்சிஜன் மாலிகுல், CnH2n+2 அல்கேன்ஸ். இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது n டைம்ஸ் CO2வும் n+1 டைம்ஸ் H2Oவும் கிடைக்கும். ஃபைன். டியூ டு த எவல்யூஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் டூரிங் கம்பஷன். இந்த மாதிரி ஹீட் எவல்யூஷன், அதாவது கம்பஷன் ஆகும்போது ஆக்சிஜன் கூட சேர்ந்து எரியும் போது அது நிறைய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை எவால்வ் பண்றதுனால அல்கேன்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் ஃபியூயல்ஸ். அல்கேன்ஸ் நம்ம என்னவா பயன்படுத்துறோம்? எரிபொருளா பயன்படுத்துறோம்னு சொல்றாங்க. ஃபியூயல்ஸ் தான். ஓகே. டூரிங் இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் அல்கேன்ஸ், இன்கேஸ் இந்த இடத்துல ஆக்சிஜனை நான் போதுமான அளவுக்கு எடுக்கலனா என்ன ஆகும்னா, கார்பன் கொஞ்சோண்டு ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் மோனாக்சைடா மாறலாம். கார்பன் டை ஆக்சைடை நம்ம சுவாசித்தா நம்ம ஒன்றும் இறக்க மாட்டோம். ஏன்னா நம்மளே கார்பன் டை ஆக்சைடு தான் ரிலீஸ் பண்றோம். நம்ம பிரீத்திங்ல இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணும்போது என்ன பண்றோம்? கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்றோம். ஆனா கார்பன் மோனாக்சைடு இஸ் எ பாய்சனஸ் கேஸ். இதை இன்ஹேல் பண்ணா இறந்துடுவாங்க. ஓகேவா? காசஸ் டு டெத். ஓகே. So during incomplete combustion of alkanes with insufficient amount of oxygen, I mean air or oxygen, ஏரோ இல்ல டயாக்சிஜனோ ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா கார்பன் பிளாக் இஸ் ஃபார்ம்டு. கார்பன் ஒன்னு ஆக்சிஜன் ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும். ஆக்சிஜனே சுத்தமா இல்லைன்னா, இன்சஃபிஷியண்டா இருந்துச்சுன்னா கார்பன் மட்டும் தனியா கிடைக்கும். இதுக்கு பேர் தான் கார்பன் பிளாக்னு சொல்றாங்க. இஸ் ஃபார்ம்டு விச் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் இங்க், பிரிண்டர் இங்க், பிளாக் பிக்மெண்ட்ஸ் அண்ட் ஆஸ் ஃபில்டர்ஸ். ஸோ ஃபில்டர்ஸ்லயோ பிளாக் பிக்மெண்ட்ஸ் ஆவோ பிரிண்டர் இங்க்லயோ எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்றோம்? இந்த கார்பன் பிளாக்கை தான் யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அதுக்கான ரியாக்ஷன் பாருங்க. மீத்தேன் CH4 plus O2. மீத்தேன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ். இப்போ இந்த 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டரா போயிடுச்சுன்னா எனக்கு கார்பன் கூட சேர்றதுக்கு ஆக்சிஜனே இருக்காது. வெறும் கார்பன் மட்டும் கிடைக்கும். அதுவும் சாலிடா. இதுக்கு பேர் தான் என்னது? கார்பன் பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். தேர்ட் ஒன், கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ஹாலஜனேஷன் பார்த்தோம், செகண்ட் ஒன் கம்பஷன் பார்த்தோம், தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன். ஆக்சிஜனை ஆட் பண்ண போறோம், ஆனா கொஞ்சமா சொல்ற அளவுக்கு இத்தனை ஆக்சிஜன் கண்ட்ரோல் பண்ணி ஆட் பண்ண போறோம். Alkanes on heating with a regulated supply of dioxygen or air at a high pressure. So pressure அதிகமா வச்சுக்கிட்டு regulated supply இவ்வளவுதான் கொடுக்கணும்ன்ற அளவுக்கு அளவெடுத்து கொடுக்க போறோம் ஆக்சிஜனை. அப்படி கொடுத்தா in the presence of suitable catalyst gives a variety of oxidation products. அப்ப நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. மீத்தேன் எடுத்துட்டு 1 மோல் ஆக்சிஜன் எடுத்துட்டு காப்பர் at 523 கெல்வின் 100 atmல ப்ரெஷர் கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும்போது எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, இதுல இருக்கிற ஹைட்ரஜனுக்கு நடுவுல ஆக்சிஜன் வந்து CH3OH மெத்தனால் ஃபார்ம் ஆகுது. மெத்தில் ஆல்கஹால் மெத்தனால் ஃபார்ம் ஆகுது. ஆர் ஹைட்ராக்சி மீத்தேன்னு சொல்லலாம். ஓகே. இன்கேஸ் அதே மீத்தேன் கூட ஆக்சிஜனை சேர்க்கிறேன், 1 மோல் தான் எடுத்துக்கிறேன். இங்க 2 மோல்ஸுக்கு, அதாவது 2:1 ரேஷியோல சேருது. சரிதா? 2:1. 2 மோல்ஸ் மீத்தேனுக்கு 1 மோல் ஆக்சிஜன் எடுத்துக்கிறேன். காப்பர் at 523 கெல்வின் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ செகண்ட் ஒன் பாருங்க. மீத்தேன் பிளஸ் 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் மாலிப்டினம் ஆக்சைடை எடுத்துக்கிறோம். MO2O3 மாலிப்டினம் ட்ரைஆக்சைடு. இதை கேட்டலிஸ்டா எடுத்துக்கும் போது எனக்கு என்ன ஆகுது? HCHO ஃபார்மால்டிஹைட் கிடைக்குது. மெத்தனல் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு கார்பன் மீத்து, ஆல்டிஹைடு இருந்துச்சுன்னா அல்லு, அதனால மெத்தனல். ஆல்கஹால் இருந்தா ஆல்னு சொல்றோம்ல, OL. அதே மாதிரி ஆல்டிஹைடு இருந்தா அல்லுன்னு சொல்லுவோம். அப்ப மெத்தனல் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ? 1 மோல் 1 மோல் 1:1 ரேஷியோல மாலிப்டினம் ட்ரைஆக்சைடை கேட்டலிஸ்டா எடுத்துக்கிட்டா இது எனக்கு கிடைக்கும். Like that, 2 moles of ethane treated with 3 moles of oxygen at manganese acetate. Manganese acetate கூட in presence of manganese acetate catalystல ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா அசிட்டிக் ஆசிடே கிடைக்குது. அசிட்டிக் ஆசிடுக்கு தான் IUPAC நேம் என்னதுன்னா எத்தனாயிக் ஆசிட். ஓகேவா? காமன் நேம் என்னன்னு கேட்டா அசிட்டிக் ஆசிட். ஓகே. ஸோ அசிட்டிக் ஆசிடுடைய IUPAC நேம் அவங்க எழுதியிருக்காங்க எத்தனாயிக் ஆசிட் பிளஸ் வாட்டர்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஈத்தேனை எடுத்துக்கிட்டு ஆக்சிடேஷன் பண்ணும்போது எனக்கு அசிட்டிக் ஆசிட் கிடைக்கலாம். மீத்தேனை எடுத்துட்டு ஆக்சிடேஷன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வாட்டர்னு சொன்னோம்ல, அது கம்ப்ளீட் கம்பஷன். சப்போஸ் ஆக்சிஜன் கம்மியா இருந்துச்சுன்னா இன்கம்ப்ளீட் கம்பஷன்ல எனக்கு கார்பன் பிளாக் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 2:1 ரேஷியோல மீத்தேனையும் ஆக்சிஜனையும் எடுத்துக்கும் போது எனக்கு மெத்தனால் கிடைக்கும். 1:1 ரேஷியோல மீத்தேனையும் ஆக்சிஜனையும் எடுத்துக்கும் போது ஃபார்மால்டிஹைட் மெத்தனல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளோ ரேஷியோஸ்ல நம்ம எடுத்துக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம மட்டும் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் மோல்ஸ்ல ஆக்சிஜனும் பர்டிகுலர் மோல்ஸ்க்கு மீத்தேனும் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா எனக்கு ஆல்கஹால் கிடைக்கும், கீட்டோன் ஆல்டிஹைட் கிடைக்கும், கார்பன் பிளாக் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஏன்னா அதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸை பொறுத்து ப்ராடக்ட் என்ன ஆகும்? வேரி ஆகும். ஓகே. ஃபோர்த் ஒன்,
Ordinary alkanes resist oxidation, but alkanes having tertiary hydrogen atoms. என்ன சொல்றாங்க, ஒரு அல்கேன்ஸ்ல டெர்ஷரி ஹைட்ரஜன் அட்டம் இருந்துச்சுன்னா, அதாவது அந்த கார்பன் கூட 3 கார்பன் அட்டாச் இருக்கு, ஒரு இடத்துல ஹைட்ரஜன் இருக்கு, அந்த ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா then it will become a tertiary carbocation. இந்த மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுன்னா can be oxidized to corresponding alcohol by potassium permanganate. அப்போ இதை நம்ம எதை வச்சு ஆக்சிடேஷன் பண்ணுவோம்னா பொட்டாசியம் பர்மாங்கனேட் KMnO4 வச்சு ஆக்சிடேஷன் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகேவா, ஃபைன். சோ இங்க பாருங்க ICH3 thrice CH. ஓகே, இப்போ இது என்னதுன்னா டெர்ஷரி அப்படின்னு அர்த்தம். இல்ல நான் இங்க ஸ்ட்ரக்சர் எழுதுறேன், உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். CH3 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 இததான் அவங்க CH3 thrice 3 தடவை எழுதிருக்காங்க. இந்த கார்பன் கூட என்ன இருக்குன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா அந்த கார்பன் என்ன ஆகும்னா C+ டெர்ஷரி கார்போகேட்டியனா மாறும். 3 இடத்துலயும் மெத்தில் இருக்கு. ஓகேவா, இது பிளஸ் ஆயிடும். அப்போ இது கூட ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஆக்சிஜனும் ஹைட்ராக்சியும் அதாவது OH வந்து அது கூட சேர்ந்துச்சுன்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் 2-மெத்தில் புரோபேன் 2-ஆல் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். இந்த 0 கிடையாது, 2-மெத்தில் புரோபேன் 2-ஆல். ஆர் இதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். பியூட்டனால்னு சொல்லக்கூடாதுப்பா, டெர்ஷரி செகண்டரிலாம் சொன்னா நம்ம என்ன சொல்லக்கூடாது, பியூட்டனால் அப்படின்னு சொல்லக்கூடாது, பியூட்டைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, ஃபைன். இந்த டெர்ஷரியை இட்டாலிக்கா எழுதணும், கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா எழுதணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நாமென்கிளேச்சர் படிக்கும் போது. ஃபைன். அடுத்தது ஐசோமெரிசேஷன். ஐசோமெரிசேஷன் அர்த்தம் ஒரு ஃபார்ம் இன்னொரு ஃபார்மா மாறப்போகுது, அப்படியா? சரி பாருங்க, N alkanes on heating in the presence of anhydrous aluminum chloride. Anhydrous aluminum chloride ஒரு லீவிஸ் ஆசிட். ஓகே, அப்ப லீவிஸ் ஆசிட் இன் பிரசன்ஸ்ல அல்கேன்ஸ் எடுத்துட்டு ஹீட் பண்றாங்க அண்ட் ஹைட்ரஜன் குளோரைடு HCl ஆட் பண்றாங்க. ஓகே, ஐசோமரைஸ் டு பிரான்ச்டு செயின் அல்கேன்ஸ். N alkanes அர்த்தம் ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்கு, எங்கேயுமே பிரான்ச் இல்லாம இருக்கு. ஆனா அலுமினியம் குளோரைடையும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜன் குளோரைட் கேஸையும் எடுத்துக்கிட்டு நான் இதை ஹீட் பண்ணும்போது அப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா பிரான்ச்டு செயின் அல்கேன்ஸ், நிறைய பிரான்ச்சஸ் உருவாகுதுன்னு சொல்றாங்க. மேஜர் ப்ராடக்ட்ஸ் ஆர் given below. Some minor products are also possible which you can think over. சோ இதுல சில மைனர் ப்ராடக்ட்ஸும் கிடைச்சிருக்கும், அது உங்களுக்கு எழுதல, அதை நீங்களே யோசிச்சு பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா, மைனர் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஜெனரலி நாட் ரிப்போர்ட்டட் இன் ஆர்கானிக் ரியாக்ஷன். இது ரொம்ப முக்கியமானது. ஆர்கானிக் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் பை ப்ராடக்ட் என்ன, ரியாக்டன்ட்ல என்னென்ன அடிஷனல் ப்ராடக்ட் கிடைக்கும், பை ப்ராடக்டையோ அல்லது மைனர் ப்ராடக்டையோ நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. ரியாக்டன்ட் என்ன, மேஜர் ப்ராடக்ட் என்ன, மெயின் ப்ராடக்ட் என்ன, அதை கரெக்டா எழுதிட்டாலே போதும், உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஓகேவா, ஃபைன். சோ இப்ப பாருங்க N ஹெக்ஸேன் எடுத்துக்கிறாங்க, அதாவது 6 கார்பன் ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்கு. அதை எடுத்துட்டு அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு ஹைட்ரஜன் குளோரைட் கேஸை பாஸ் பண்றாங்க. எனக்கு என்ன கிடைக்குது, 2-மெத்தில் பென்டேன். அதாவது 5 கார்பன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இப்போ பென்ட் அப்படின்னா 5 கார்பனா, அப்ப 5 கார்பன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, அதுல ஒரு கார்பன் என்ன ஆயிடுச்சுன்னா பிரான்ச்ல வந்துருச்சு, 2-மெத்தில் செகண்ட் கார்பன்ல மெத்தில் பிரான்ச்ல வந்திருக்கு. அடுத்தது என்ன எழுதிருக்காங்கன்னு பாருங்க, பென்டனோன், சாரி இது பென்டேன் தான்ப்பா, ஏ எழுதிருக்காங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ANE ஓ எழுதிருக்காங்க, நம்ம அங்க ஏ போடணும். 3-மெத்தில் பென்டேன், இது செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருந்துச்சு, இப்ப தேர்ட் கார்பன்ல மெத்தில் வருது, 3-மெத்தில் பென்டேன் அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? சரி, இது ரெண்டும் தான் மேஜர் ப்ராடக்ட், அதனால இது எழுதிருக்காங்க. மைனர் ப்ராடக்ட் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, 4-மெத்தில் பென்டேன் 5-மெத்தில் பென்டேன்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா, 2-மெத்தில் பென்டேன் இருக்கு, 3-மெத்தில் பென்டேன் இருக்கு, இந்த ரெண்டு தான் இருக்கு, 4ன்னு இல்ல. 4ல இருந்தா அது 2-மெத்தில் பென்டேனா மாறிடும். ஓகேவா, சரி. அப்போ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 2,2 டைமெத்தில் பியூட்டேன் அப்படின்னு எழுதலாம். 2,2 டைமெத்தில் பியூட்டேன். அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம் பாருங்களேன், CH3 CH. ஓகே, நான் இங்க C எழுதாம H எழுதாம இருந்திருக்கலாம். ஓகே, 1 2 3 4 5 6 6 கார்பன் கரெக்டா இருக்கு. செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில், அதே செகண்ட் கார்பன்ல இன்னொரு மெத்தில், 2,2 டைமெத்தில் 4 கார்பன் இருந்தா இது என்னன்னு சொல்லணும், பியூட்டேன்னு சொல்லணும். ஓகே, அப்ப 2,3 டைமெத்தில் பியூட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, 2,3 டைமெத்தில் பியூட்டேன் இப்படி சொல்லலாம். இப்போ தேர்ட் கார்பன்ல போட்டு 3,3 டைமெத்தில் பியூட்டேன் சொல்லக்கூடாது, அப்பயும் நான் இங்க இருந்து நம்பர் கொடுப்பேன், 2,2 டைமெத்தில் பியூட்டேன் தான் கிடைக்கும். ஓகே, அப்போ வேற என்ன எழுதலாம் அப்படின்னா எத்தில் வச்சு எழுதலாம், இதே இடத்துல எத்தில வச்சு எழுதலாம் இல்லையா? ஃபைன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 3-மெத்தில் பென்டேன் கிடைக்கும் திரும்ப.
ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த மாதிரி வேற என்னெல்லாம் எழுதலான்றதை யோசிச்சு பாருங்க. ஆனா அது எல்லாமே மைனர், அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். இது ஐசோமரைசேஷன்ல ஒரு ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட ஐசோமரா மாத்தணும், அதாவது பிரான்ச்டு செயின் காம்பவுண்ட்ஸா மாத்தணும்னா, ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்ஸை நாம் உருவாக்கணும்னா என்ன பண்ணணும்? அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடையும் ஹைட்ரஜன் குளோரைடு கேஸையும் பாஸ் பண்ணா போதும், அது ஐசோமரைசேஷன் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு காம்பவுண்ட் ஐசோமரைசேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த கேட்டலிஸ்டிக் ரியேஜென்ட்ஸை சொல்ல தெரியணும். அரோமேட்டிசேஷன், அரோமேட்டிக்னா உங்களுக்கு தெரியும், பென்சின் வச்சு வரக்கூடியதெல்லாம் நம்ம அரோமேட்டிக்னு சொல்லுவோம். நான் பென்சினாய்ட் காம்பவுண்ட்ஸும் இருக்கு, பென்சின் இல்லாமலும் சில காம்பவுண்ட்ஸ் அரோமேட்டிக்கா இருக்கும். பட் நம்ம இப்போதைக்கு அரோமேட்டிக் பென்சினை வச்சுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இதே சாப்டர்ல அரோமேட்டிசேஷன் ஒரு டாபிக் இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபைன். அதான் அரோமேட்டிசேஷன் இருக்கே சார் சொல்லாதீங்க, அரோமேட்டிக் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஃபைன். N alkanes having 6 or more carbon atoms on heating 773 Kelvin at 10 to 20 atmospheric pressure. So 10 to 20, 10ல இருந்து 20 atm பிரஷரும் 773 அப்படின்னா கிட்டத்தட்ட 500 டிகிரி செல்சியஸ் இல்லையா? ஸோ 500 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணும்போது 10 to 20 atm பிரஷர் கொடுக்கும்போது 6 கார்பன் ஸ்ட்ரெயிட்டா இருந்தது. 6th கார்பனும் ஃபர்ஸ்ட் கார்பனும், அதாவது ஃபர்ஸ்ட் கார்பனும் CH3, CH2 எத்தனை தடவை இருக்கும்? 4 டைம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் CH3. இதுதான் 6 கார்பன், N ஹெக்சேன். CH2 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 4 தடவை இருக்கும். அதை நான் அப்படியே இங்க 4 டைம்ஸ்னு எழுதியிருக்கேன். இந்த CH3ல இந்த CH3 இருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு இது ரெண்டுத்துக்கும் பாண்டு ஃபார்ம் ஆச்சுன்னா அது சைக்ளிக்கா மாறிடும். கரெக்டா? பட் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகணும்னா இன்னும் நிறைய ஹைட்ரஜன்ஸ் போகணும். பாருங்க, N alkanes having 6 or more carbon atoms on heating to 773 Kelvin at 10 to 20 atmospheric pressure in the presence of oxides of vanadium. இந்த vanadium oxides என்ன சொல்லுவாங்கன்னா V2O5, vanadium pentoxide னு சொல்லுவாங்க. குரோமிக் ஆக்சைடு எடுத்துக்கலாம், குரோமா அப்படின்னு சொல்லலாம். CHROMA, குரோமா அப்படின்னா குரோமிக் ஆக்சைடுனாலும் ஒண்ணு. ஈவன் நீங்க Al2O3 படிப்பீங்களே, இத அலுமினியம் ஆக்சைடுன்னு சொல்லலாம், ஆர் அலுமினா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? SiO2 அப்படின்னா சிலிகான் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம், சிலிக்கா அப்படின்னு சொல்லலாம், சிலிக்கா. ஓகேவா? ஃபைன். இந்த மாதிரி சில காம்பவுண்ட்ஸ் இருக்கும், இதை நீங்க ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 6 கார்பனுக்கான ஹெக்சேன். அதுல ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் 6th கார்பனுக்கும் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆக போகுது. ஒரு இடத்துல இருந்தும் ஹைட்ரஜன்லாம் வெளியில போக போகுது. அந்த ஹைட்ரஜன் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்சிஜனை கொடுத்து வாட்டரா வெளியில எடுத்துடும். அப்போ எனக்கு பென்சீன் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. பென்சீனுடைய 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரையும் எழுதியிருக்காங்க. இது ஸ்ட்ரக்சர் 1, இது ஸ்ட்ரக்சர் 2, ரெண்டுமே பென்சீன் தான். ஓகேவா? So, in the presence of oxides of vanadium, molybdenum or chromium supported over alumina gets dehydrogenated. Dehydrogenated na அர்த்தம் ஹைட்ரஜன் வெளியில போகுதுன்னு அர்த்தம். And cyclized to benzene. அது சைக்ளிக்கா மாறி ரிங் க்ளோஸ் ஆகி பென்சீனா மாறுதுன்னு சொல்றாங்க. And it's homologous. பென்சீனோ பென்சீன் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸோ கிடைக்கும். இங்க 6 கார்பனுக்குனால கரெக்டா பென்சீன் கிடைக்குது. 7 கார்பன் இருந்துச்சுன்னா அப்ப எனக்கு டொலீன் அப்படின்னு ஒண்ணு தரும், அதாவது மெத்தில் பென்சின் ஒண்ணு தரும். இங்க 7 கார்பன் தான், 8 கார்பன் தான் எத்தில் பென்சின் ஒண்ணு தரும். சொல்றது புரியுதா? அப்போ ஒரு ஹோமோலாகஸ் பென்சின் அல்லது அதனுடைய ஹோமோலாகஸ் ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னு சொல்றாங்க. திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ், இந்த மாதிரி ஒரு அலிஃபாட்டிக்கா ஸ்ட்ரெயிட் செயின்ல இருந்த காம்பவுண்ட மடக்கி நான் அரோமேட்டிக்கா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி டீஹைட்ரஜனேஷன் பண்ணி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸா மாத்தலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னதுன்னா அரோமேட்டிசேஷன். அரோமேட்டிக் காம்பவுண்ட உருவாக்குறதுனால அரோமேட்டிசேஷன் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ரீஃபார்மிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்ட்ரக்சரையே நான் என்ன பண்றேன், வேற ஒரு ஃபார்முக்கு மாத்துறேன், அதனால ரீஃபார்மிங் அப்படின்னு சொல்லலாம். டொலியின் C7H8 இஸ் மெத்தில் டெரிவேட்டிவ் ஆஃப் பென்சின். பென்சினுடைய மெத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ் தான் நம்ம என்ன சொல்லணும், மெத்தில் பென்சின் தான் என்ன சொல்லணும், டொலியின் சொல்லுவோம்னு சொல்றாங்க. விச் அல்கேன் டு யூ சஜஸ்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டொலின்? எந்த அல்கேன் எடுத்துப்பீங்க? இப்ப சொல்லலாம். 7 கார்பன் இருந்துச்சுன்னா ஹெப்டேன். அப்ப N ஹெப்டேன் எடுத்துக்கிட்டா அதை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும், டொலினை ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் சில நிறைய இடத்துல கேட்டிருப்பாங்க, ஒரு கண்டென்ட்க்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்க்கு நீங்களே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க, நான் நடத்துறது கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? எந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாலும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் உங்களால சொல்ல முடியும், மேல இருக்கிற கண்டென்ட்லயே இருக்கு. அதை நீங்க கவனிக்கிறத பொறுத்து ஆன்சர் சொல்லலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா மறுபடியும் என்ன பண்ணுங்க, 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ப்ரீவியஸா ஓட்டி பார்த்து மறுபடியும் கத்துக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்தது 6th ஒன், ரியாக்ஷன் வித் ஸ்டீம். ஸ்டீம்னா என்னது? வாட்டர் வேப்பர். வாட்டர் கேசியஸ் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்டீம்னு சொல்லுவோம். இதை எடுத்துக்கிட்டு ரியாக்ஷன் பண்ண போறோம்.
பாருங்க, மீத்தேன் ரியாக்ட் வித் ஸ்டீம். மீத்தேன் கூட வாட்டரை சேர்க்கிறாங்க, 2H2O இல்லையா, இது கேசியஸ்ல இருக்கு. சரி, ஃபைன். மீத்தேன் ரியாக்ட் வித் ஸ்டீம் அட் 1273 கெல்வின். 1000 டிகிரி செல்சியஸ்னு அர்த்தம். 1000 டிகிரி செல்சியஸ், 1273 கெல்வின். இந்த பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் கேட்டலிஸ்ட். இந்த நிக்கல் மோஸ்ட்லி நம்ம என்ன எடுத்துப்போம்னா ரானே நிக்கல் தான் எடுத்துப்போம். ஓகேவா? ஃபைன். So in the presence of nickel catalyst to form a carbon monoxide CO and dihydrogen. மீத்தேன்ல வாட்டரை ஆட் பண்ணும்போது, அதாவது ஸ்டீமா ஆட் பண்ணும்போது அப்ப என்ன நடக்குதா, இங்க இருக்கிற ஒரு ஆக்சிஜனை கார்பன் எடுத்துட்டு கார்பன் மோனாக்சைடா மாறிடுது. இங்க இருக்கிற ஹைட்ரஜன், இங்க இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாம் சேர்ந்து 3H2 ஹைட்ரஜன் கேஸ் எனக்கு ரொம்ப அதிகமா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஃபியூவலா யூஸ் பண்ணலாம் ஹைட்ரஜன் கேஸ். ஓகேவா? சோ மீத்தேன் எடுத்துட்டு ஸ்டீம் கூட பாஸ் பண்ணா எனக்கு நிறைய ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும், பிளஸ் கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? 7th ஒன் பைராலிசிஸ் கொடுத்திருக்காங்க. பைராலிசிஸ் இந்த வேர்டை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பியூரிஃபிகேஷன் ஆஃப் பெட்ரோல். நம்ம பைராலிசிஸ் மெத்தடை தான் யூஸ் பண்ண முடியும். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? சோ பாருங்க, ஹையர் அல்கேன்ஸ் ஆன் ஹீட்டிங் டு ஹையர் டெம்பரேச்சர். ஹையர் அல்கேன்ஸ், கார்பன் நிறைய இருக்கக்கூடிய அல்கேன்ஸ், ஒரு 4 கார்பனுக்கு மேல இருந்துச்சுனாலே ஹையர் அல்கேன்ஸ். ஹையர் அல்கேன்ஸை ஹையர் டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றேன், அது டீகம்போஸ் ஆகுது, அது பிரியுது, உடையுது. உடஞ்சு என்ன ஆகுது? இன்டு லோயர் அல்கேன்ஸ், சின்ன சின்ன அல்கேன்ஸா மாறுது. ஒரு ஹையர் அல்கேன்ஸை ஹையர் டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணா அது லோயர் அல்கேன்ஸாவோ இல்ல அல்கீன்ஸாவோ டபுள் பாண்ட் காம்பவுண்டாவோ மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. such a decomposition reaction into smaller fragment. இந்த மாதிரி ஒரு லார்ஜர் மாலிகுல, பெரிய மாலிகுல எடுத்துட்டு சின்ன சின்ன கூறுகளா, சின்ன சின்ன பகுதிகளா நான் பிரிச்சா, பிராக்மெண்ட்னா கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன கூறுகளா சின்ன சின்னதா பிரேக் பண்ணா பை த அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் மூலியமா நான் இந்த மாதிரி பெரிய மாலிகுல சின்ன சின்ன மாலிகுலா பிரேக் பண்ணா இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? பைராலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பைராலிசிஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கிராக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பெருசா இருந்த மாலிகுல்ஸ்ல விரிசல் வருது, அது உடஞ்சி சின்ன சின்னதா மாறுது, அதனால கிராக் விடுறதுனால கிராக்கிங் சொல்லலாம். ஸோ பைராலிசிஸ்னாலும் கிராக்கிங்னாலும் ஒண்ணு, ஹையர் அல்கேன்ஸை ஹீட் பண்ணி லோயர் அல்கேன்ஸாவோ அல்கின்ஸாவோ மாத்துறது. ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, C6H14. இதுக்கு பேர் என்னது? என் ஹெக்ஸேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஹெக்ஸேனை எடுத்துட்டு 773 கெல்வினுக்கு ஹீட் பண்றேன் 500 டிகிரி செல்சியஸ். எனக்கு என்ன கிடைக்குது? C6H12. இப்போ இங்க ஹெக்ஸேன் இருக்கு இல்லையா? C6H12 plus 2 14. அப்ப இது ஹெக்ஸேன். ஆனா இங்க C6H12 தான் இருக்குன்னா கண்டிப்பா இது என்ன கிடையாதுன்னா ஹெக்ஸேன் கிடையாது, ஹெக்ஸீன். 2 ஹைட்ரஜன் கம்மியா இருக்கு, ஹெக்ஸீனா இருக்கும் அல்லது சைக்ளோ ஹெக்ஸேனா இருக்கும். சரியா? ஹைட்ரஜன் 2 கம்மியா இருக்கு, அதுதான் இங்க வெளியில போட்டிருக்காங்க 2 ஹைட்ரஜன் H2. C4H8 பிரிலான்னு சொல்றாங்க, பிளஸ் ஈத்தேன் கிடைக்குது C2H6. C3H6 plus C2H4 plus CH4 இந்த மாதிரி கிடைக்கலாம்னு சொல்றாங்க. C3H6 என்னது? புரோபீன் காம்பவுண்டா? புரோபேன் கிடையாது. C3H8 தான் புரோபேன், C3H6 புரோபீன், C2H4 ஈத்தீன், CH4 மீத்தேன். அப்ப அல்கீன்ஸும் கிடைக்கும் அல்கேன்ஸும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு மாலிகுல எனக்கு டிஃபரண்ட் மெத்தட்ல பைராலிசிஸ் கிராக்கிங்ல பிரேக் பண்ண முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Pyrolysis of alkanes is believed to be a free radical reaction. Pyrolysis of alkane, alkane break ஆகுது இல்லையா? பிரேக் ஆகி சின்ன சின்ன மாலிகுலா மாறுது. இது என்ன மெக்கானிசம்ல நடக்குதுன்னு கேட்டா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்ல நடக்குதுன்னு சொல்றாங்க. Preparation of oil gas or petrol gas from kerosene oil or petrol involves the principle of pyrolysis. அதாவது பெட்ரோல்ல இருந்தோ இல்ல கெரோசின்ல இருந்தோ நம்ம ஆயில் கேஸ், பெட்ரோல் கேஸ்லாம் தனியா பிரிச்சு எடுப்போம். ஓகேவா? அந்த எல்லா மெத்தடுமே எதுலதான், எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்குன்னா பைராலிசிஸ் அப்படின்ற பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இருக்கு, அதுலதான் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டோடெக்கேன், 12 கார்பன் அர்த்தம். 12 கார்பன் இருந்துச்சுன்னா டெக்கேன்னா 10 கார்பன், டோடெக்கேன்னா 12 கார்பன். டோடெக்கேன் a constituent of kerosene oil on heating to 973 Kelvin. அதாவது கெரோசின் ஆயில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் டோடெக்கேன். அதை 973 973 கெல்வினுக்கு ஹீட் பண்றாங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம், palladium or nickel இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். gives a mixture of heptane and pentane. பாருங்க, ஹெப்டேன் 7 கார்பன்ல இருக்கிறது அல்கேனா இருக்கு, பென்டீன் 5 கார்பன்ல இருக்குது டபுள் பாண்ட் அல்கீனா இருக்கு. ஸோ ஹெப்டேன் பென்டீன் அப்படின்னு சில அதர் ப்ராடக்ட்ஸையும் கொடுக்கும், சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும், அது மைனரா இருக்கும், அதனால நம்ம எழுதல. உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆர்கானிக் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேஜர் மட்டும் எழுதினா போதும், மைனர் என்ன பண்ண தேவையில்ல, எழுத தேவையில்ல. ஓகே ஃபைன், இது பைராலிசிஸ். அடுத்தது என்ன பண்ணிருக்காங்கன்னா கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ கன்ஃபர்மேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? கெட்டிங் போர் ரைட். ஸோ ரியாக்ஷனுடைய நிறைய நேம்ஸ் பார்த்துருக்கோம். டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், அல்கேன்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ். அப்ப அல்கேன்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்கும் நம்ம இதை முடிச்சுக்கலாம். அடுத்தது என்ன பார்க்கணும்? கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும். இதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? சரி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சேனலை. புதுசா பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நான் நடந்தது புரியுதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்க மட்டும் கத்துக்கிட்டா பத்தாது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லணும் இல்லையா? சரி, தேங்க்யூ ஆல்.